ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 4th வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 வீடியோ பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ரூபாய் 5000 அசலுக்கு 16 மாதங்களில் ரூபாய் 1600 தனி வட்டி கிடைத்தால் வட்டி விகிதத்தை காண்க. 2019 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 5000 ரூபாய் நம்ம கடனாக வாங்குகிறோன்னா 16 மாதங்களில் 1600 ரூபாய் வட்டியாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதனோட வட்டியோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ வட்டியை கொடுத்துட்டா, இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துட்டா எப்போவுமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட்டை மேலே எழுதிக்கோங்க. 1600 டிவைடட் பை அசலையோ அல்லது பர்சன்டேஜையோ கொடுத்துட்டு அந்த இயரை கொடுத்துருந்தா அதை எழுதிக்கோங்க. 5000 16 மாதங்கள். இந்த மாதங்களில் கொடுத்தா நம்ம எப்போவுமே இயருக்காக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இயருக்காக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா, அங்கே எத்தனை மாதங்கள் கொடுத்துருக்காங்களோ அதை 12 மந்தில் நம்ம டிவைட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு 1 இயருக்கு 12 மந்த்து தானே. ஸோ 12ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இது கேன்சல் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 6 ரன் 12, 8 ரன் 16. அகெயின் 2ஆல் கேன்சல் பண்ணும்போது 3 ரன் 6, 4 ரன் 8. அப்போ 4/3ன்னு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி டிவைடடில் 4/3 அப்படின்னு கிடச்சிதுன்னா 4 கீழே வச்சுக்கோங்க. 3 மேலே போயிடும். 3 மேலே போயிடும். இன்ட்டு 100ஆல் மல்டிபிள் பண்ண சொன்னோம் இல்லையா. ஸோ 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். எப்போவுமே பர்சன்டேஜே ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா 100ஆல் எப்போவுமே மல்டிபிள் பண்ணிக்கணும். வட்டி கொடுத்தா வட்டியை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. டிவைடட் பை அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5000. 16 மாதங்கள்னு டைரெக்டாக போட்டால் நமக்கு ஆன்சர் வராது. ஸோ அது இயர்க்காக கன்வெர்ட் பண்ணால் 4/3ன்னு கிடைக்குது. 4/3 டிவைடட் பையில் எழுதும்போது 4 மட்டும் கீழே எழுதிக்கிட்டு 3 மேலே போகும். இன்ட்டு 100. எப்போவுமே இந்த 100 மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா. இந்த நம்பர்ஸ் தான் மாறுமே தவிர்த்து இந்த 100 நம்ம எப்போவுமே மல்டிபிள் பண்ணணும். இப்போ ரிமைண்டர் இருக்கிறத கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல், இந்த 1 0க்கு இந்த 1 0 கேன்சல். இப்போது 4ஆல் கேன்சல் பண்ணால் 4 16, இங்கே இருக்கிற 0 அப்படியே வரும் 40. இப்போ 5ஆல் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும், 1ன்னு கிடைக்கும். 8 5 40ன்னு கிடைக்கும். ரிமைண்டர் என்ன இருக்குது, 8 இருக்குது அண்ட் 3 இருக்குது. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும், 8 24. அப்போது ஆப்ஷன் டி 24% தான் அந்த 16 மாதங்களுக்கான பர்சன்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24%. ஈஸி தானே, கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 7000 அசலுக்கு 16 மாதங்களில் ரூபாய் 1680 தனி வட்டியாக கிடைத்தால் வட்டி விகிதம் காண்க. இதுவும் 2019 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வட்டியை கொடுத்துட்டாவே நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். வட்டியை மேலே எழுதிக்கோங்க. 1680 டிவைடட் பை அசல் என்ன, 7000 இன்ட்டு 16 மாதங்கள். இப்போ தான் நம்ம 16 மாதங்களில் எப்படி இயர்க்காக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். எத்தனை மாதம் கொடுத்துருக்காங்களோ அது 12ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஏன்னா 1 இயருக்கு 12 மாதங்கள் தானே, அதனால் 12ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு 4/3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. 4/3ன்னு கிடைக்கும். அப்போது இங்கே 4/3 எழுதும்போது 4க்கு எங்கேயும் 3 மேலேயும் எழுதிக்கணும். இந்த மாதிரி டிவிஷனில் ஒரு டிவிஷன் வந்தது அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கணும். இன்ட்டு 100. இப்போ ரிமைண்டர் இருக்கிறத கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல், இந்த 1 0க்கு இந்த 1 0 கேன்சல். இங்கே 4ஆல் கேன்சல் பண்ணால் 4 16, 2 8. அப்போ 42ன்னு கிடைக்கும். அகெயின் இங்கே 7ஆல் கேன்சல் பண்ணும்போது இங்கே 1 வரும். இங்கே 6 42. அப்போ 6. இங்கே ரிமைண்டர் என்ன இருக்குது, 6ம் 3யும் மட்டும்தான் இருக்குது. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 6 18. அப்போ 18% அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். பர்சன்டேஜை போட்டுக்கோங்க. பர்சன்டேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணுன்னா வட்டியை போட்டுக்கோங்க. டிவைடடில் அசலை போட்டுக்கோங்க. அண்ட் இயராக கொடுத்துருந்தா டேரெக்டாக இயராக போட்டுக்கலாம். இங்கே மாதங்கள் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இயருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு 4/3ன்னு கிடைக்குது. அந்த 4/3 எழுதும்போது
மேலே இருக்கிற நம்பரை கீழே எழுதிக்கோங்க, கீழே இருக்கிற நம்பரை மேலே எழுதிக்கோங்க. இன்ட்டு 100 அவ்வளோதான். கேன்சல் பண்ண வேண்டியது கேன்சல் பண்ண ஆன்சர் முடிஞ்சது. ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அசல் ரூபாய் 46,000 ஒரு ஆண்டு 9 மாத காலத்திற்கு பிறகு தனி வட்டி மூலம் மொத்த தொகையை 52,440 உயர்ந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க. 2023 கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வட்டி தெரிஞ்சால் தான் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியும். இங்கே வந்து டோட்டலாக வட்டியும் அசலும் சேர்ந்து நமக்கு 52,440 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வட்டி மட்டும் தனியாக தெரியணும் அப்படின்னா இந்த அசல்ல இருந்து இந்த மொத்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வட்டியோ அது தெரிஞ்சிடும். ஸோ வட்டி யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதிடலாம். ஓகேவா? அப்போது நம்ம டோட்டலாக கொடுத்த அமௌண்ட் எவ்வளோ? 52,440. அசல் அமௌண்ட் எவ்வளோ? 46,000. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வட்டி கிடச்சிரும். 0 4 4 12னா 6. அப்போ 6,440 ரூபா வட்டி. ஸோ வட்டி கிடச்சிது அப்படின்னா நம்ம வட்டியை வந்து மேலே எழுதிக்கணும். 6,440 டிவைடட் பை அசல் என்ன இருக்குது? 46,000 இன்ட்டு ஒரு ஆண்டு 9 மாதங்கள். ஒரு ஆண்டு 9 மாதத்தை வந்து நம்ம இயர்க்காக ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணணும். இந்த மந்தில் இருக்கிறது எல்லாமே இயர்க்காக கன்வெர்ட் பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் போட முடியும். ஒரு ஆண்டு 9 மாதத்தை அதில் ஒரு ஆண்டில் வந்து 12 மாதமும் இதில் 9 மாதம் டோட்டலாக 21 மாதங்கள் இருக்குது. அப்போ 21 வந்து பார்த்திங்கன்னா 12ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 21 12ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? இந்த நம்பரை 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா? டிவைட் பண்ணால் 4 12 7 21 7/4ன்னு கிடைக்கும். அப்போது 7/4 இன்ட்டு 7/4 எழுதும்போது 7 மட்டும் இங்கே எழுதிக்கணும், 4 வந்து மேலே எழுதிக்கலாம். இன்ட்டு 100 அவ்வளோதான். இப்போ கேன்சல் பண்ண வேண்டியதை கேன்சல் பண்ணிக்கோங்க. ஆன்சர் முடிஞ்சது. 2 0 2 0 ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். இங்கே 46ஆல் கேன்சல் பண்ணும்போது இங்கே 1ன்னு வரும், இங்கே வந்து 14ன்னு வரும். அகெயின் இந்த 14 வந்து 7ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 1 இங்கே 2. அப்போ ரிமைண்டரு 2ம் 4ம் இருக்குது. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 2 8. அப்போ 8% அப்படிங்கிறது தான் ஆன்சர். கடனாக வழங்கப்பட்ட அசல் 48,000 2 ஆண்டுகள் 3 மாதம் காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55,560 இருந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இது எல்லாமே. இந்த மாதிரி சிம்பிள் பர்சன்டேஜில் வந்து வட்டியை தெரிஞ்சால் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே வட்டி வந்து தனியாக கொடுக்கல, ஆனால் வட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த தொகையாக அவங்க வந்து 55,560 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனால் அசல் மட்டும் பார்த்திங்கன்னா 48,000. ஸோ மொத்த தொகையிலேருந்து அந்த அசலை கழிச்சிங்கன்னா நமக்கு வட்டி கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ கழித்து எழுதி பார்த்தா என்ன வருதுன்னு பாருங்கள். 55,560 48,000 மைனஸ் பண்ணால் 0 6 5 7 7,560 ரூபா வட்டி மட்டும். ஸோ வட்டியை மேலே எழுதிக்கோங்க 7,560 டிவைடட் பை அசலை கீழே எழுதிக்கோங்க 48,000 இன்ட்டு இங்கே வந்து எப்போவுமே இயரை வந்து மாதங்களை கொடுத்தா அதை நம்ம இயருக்காக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இங்கே இயரு ப்ளஸ் மாதம் ரெண்டுமே கொடுத்துருக்கிறதுனால அது மொத்தமாக ஒரு ஆண்டுக்கு வந்து 12 மாதங்கள், 2 ஆண்டுகளுக்கு வந்து 24 மாதம் ப்ளஸ் 3 27 மாதம். 27 வந்து 12 மாதத்தால் டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணால் இங்கே 4 12 9 27. அப்போ 9/4ன்னு கிடைக்கும். 9/4 இங்கே எழுதும்போது 9 மட்டும் இங்கே எழுதிக்கோங்க, 4 வந்து மேலே போயிடும். இன்ட்டு 100 அவ்வளோதான். இப்போ கேன்சல் பண்ண வேண்டியதை கேன்சல் பண்ணிக்கோங்க. ஆன்சர் முடிஞ்சது. 2 0க்கு 2 0 கேன்சல், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். இங்கே 4ஆல் கேன்சல் பண்ணும்போது 1 4 2 8. அப்போ 12ன்னு கிடைக்கும். இங்கே 12ஆல் இங்கே கேன்சல் பண்ணும்போது இங்கே 1ன்னு வரும். 6 12 72. 6 12 72. ரிமைண்டர் வந்து 3 இருக்குது. இங்கே எழுதும்போது 36 12 டிவைட் பண்ணால் 3ன்னு கிடைக்கும். அப்போ 63 மேலே இருக்குது, கீழே 9 இருக்குது. இதை 3ஆல் கேன்சல் பண்ணும்போது இங்கே 3 9, இங்கே 2 6 1 3 21ன்னு கிடைக்குது. அகெயின் இங்கே 3ஆல் கேன்சல் பண்ணும்போது
7 21 கிடைக்குது. இப்போ ரிமைண்டர் இருக்கிறது 7 தான். அப்போது 7%. அசல் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாதத்திற்கு வட்டி 7,560ன்னு கொடுத்தா நமக்கு பர்சன்டேஜ் 7% கிடைக்கும். இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துட்டு வட்டியை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா வேறு மெத்தட். வட்டியை கொடுத்துட்டு பர்சன்டேஜையோ அல்லது அசலையோ கேட்டால் இந்த மெத்தடை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கடனாக வழங்கப்பட்ட அசல் 36,000 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 42,480 எனில் வட்டி வீதம் காண்க. 2023 கேட்டிருக்காங்க. ஸோ வட்டி கொடுத்துருக்காங்க, ஆனால் அதை நம்ம பிரித்து தான் கண்டுபிடிக்கணும். மொத்த தொகையாக 42,480 கொடுத்துருக்காங்க. அவங்க அசல்லேருந்து அதுக்கு மைனஸ் பண்ணால் நமக்கு வட்டி கிடச்சிரும். 42,480 36,000 டிவைடட் பை மைனஸ் பண்ணால் 0 8 4 6 அப்போது 6,480 வட்டி. அதை மேலே போட்டுக்கோங்க. டிவைடட் பை அசல் என்ன 36,000 இன்ட்டு 2 ஆண்டுகள் 3 மாதம். இந்த மாதிரி மிக்ஸ்டாக கொடுத்துருந்தாங்க. ஆண்டுகள் கொடுத்துருந்தா டைரெக்டாக அந்த 2 ஆண்டுகள்னு போட்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே 2 ஆண்டுகள் 3 மாதம்னு கொடுத்தா மொத்த மாதத்தையும் 12ஆல் டிவைட் பண்ணிடணும். 2 ஆண்டுகளுக்கு 24 மாதங்கள் ப்ளஸ் 3 27 மாதங்கள். லாஸ்ட்டு சம்மில் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, 27/12 9/4ன்னு கிடைக்கும். கேன்சல் பண்ணால் 9/4ன்னு கிடைக்கும். 9/4 இங்கே எழுதும்போது 9 மட்டும் எழுதணும், மேலே 4 எழுதிக்கணும். இன்ட்டு 100 அவ்வளோதான். கேன்சல் பண்ணுறதை கேன்சல் பண்ணிவிட்டு எனக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 7,500க்கு 8% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதத்திற்கான தனி வட்டியை காண்க. 2019 கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் என்னென்னா, வட்டியை கொடுத்துட்டு அசலையோ அல்லது பர்சன்டேஜையோ கேட்டால் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மெத்தடு. இங்கே எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டு வட்டியை கேட்டாங்கன்னா இப்போ யூஸ் பண்ண போகிற மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7,500 இன்ட்டு பர்சன்டேஜ் 8%. பர்சன்டேஜ் வந்தாவே அந்த நம்பரோட 100 டிவைட் பண்ணிக்கணும். இன்ட்டு வருடம் டைரெக்டாக நம்பரில் கொடுத்தா, முழு வருடமாக கொடுத்தா டைரெக்டாக மல்டிபிள் பண்ணிக்கிட்டு கிடைக்கிறது ஆன்சர். இது 1 வருடம் 6 மாதங்கள் சொன்னதுனால இது இயருக்காக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, 1 வருடத்துக்கு 12 மாதங்கள் ப்ளஸ் 6 18 மாதங்கள் டிவைடட் பை 12. இப்போ கேன்சல் பண்ணால் 4 12 6 18. அகெயின் 2ஆல் கேன்சல் பண்ணும்போது 3 6 2 4. அப்போது 3/2ன்னு கிடைக்கும். இப்போ கேன்சல் பண்ணதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சது. 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 1ன்னு வரும், இங்கே 4ன்னு வரும். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 12ன்னு கிடைக்கும். 12 இன்ட்டு 75 மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் 900ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் 900. வட்டி 8%ன்னு போட்டால் 900ன்னு வரும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஆண்டிற்கு 10% வட்டி தரும் ஒரு வங்கியில் லோகேஷ் ரூபாய் 10,000 நிதியாக செலுத்தினார். அத்தொகை 2 ஆண்டுகள் 3 மாதத்திற்கு பிறகு அவர் திரும்ப பெறுகிறார். அவர் பெற்ற வட்டியை காண்க. ஸோ அதுதாங்க வட்டியை கொடுத்துட்டு கேட்டால் அந்த மெத்தடு, வட்டியை கேட்டால் மல்டிபிள் பண்ணிக்கணும், அவ்வளோதான். கொடுத்த எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணி எழுதுனா ஆன்சர் முடிஞ்சது. அசல் என்ன கொடுத்துருக்காங்க, 10,000 ரூபாய் ஒரு பேங்க்கில் அவர் செலுத்துகிறாரு லோகேஷ். 10,000 இன்ட்டு 10% வட்டி. 10% அப்படின்னு வந்தாவே 100ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இன்ட்டு 2 ஆண்டுகள் 3 மாதம். 2 ஆண்டுகளுக்கு எத்தனை வரும், 12 + 12 24 மாதம் ப்ளஸ் 3 27 மாதங்கள் டிவைடட் பை 12. 4 12 9 27. அப்போ 9/4ன்னு கிடைக்கும். 9/4. அவ்வளோதான். இங்கே கேன்சல் பண்ணுறதை கேன்சல் பண்ணி எழுதுனீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சது. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். 2ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 10 2 4. அகைன் இங்கே 2ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே 1ன்னு வரும், இங்கே
10, ரிமைண்டர் ஒரு 0 இருக்குது. ரிமைண்டர் இருக்கிறதெல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 50 × 5 250, 250 × 9, 50யும் 5யும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 215 கிடைக்கிது. ரிமைண்டர் 250யும் 9யும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 0, 9 5 45க்கு 5, ரிமைண்டர் 4, 2 9 18, 19 20 21 22. அப்போது 2250 ரூபா வட்டி அவர் வாங்கியிருக்கோம். 2250 ரூபா வட்டி, 10% வட்டி எவ்வளோ? 10,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாதம். ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ரூபாய் 6000 அசலுக்கு 6.2/3% தனி வட்டி வீதத்தில் ஒரு ஆண்டு 6 மாதத்திற்கான செலுத்த வேண்டிய மொத்த தொகை. ஸோ மொத்த தொகை கேட்டிருக்காங்க. ஸோ வட்டியும் தெரியாது நமக்கு. ஸோ மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கணும், அவ்வளோதான் ஆன்சர். வட்டி தெரியலனாவே மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். அசல், பர்சன்டேஜ், வருஷம். அப்போ 6000 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ்? 6 2/3% கலப்பு பின்னத்தில் இருக்குது. ஸோ கலப்பு பின்னத்தில் அப்படியே போட்டால் நமக்கு ஆன்சர் வராது. ஸோ 6 2/3 அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி இங்கே ஆட் பண்ணி எழுதணும். கரெக்டாக? 6 18, அப்போ 18 + 2 20, 20/3ன்னு வரும். 20/3 பர்சன்டேஜ்னாவே 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ அந்த 100 இன்ட்டு 1 இயர், ஒரு ஆண்டு 6 மாதங்கள். ஒரு ஆண்டு 6 மாதம்ன்றது மாதங்களும் இயரும் கலந்து இருக்குது. ஸோ மாதத்துக்காக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்கள். ஸோ 6 18 / 12, 4 12, 6 18, 2ஆல் கேன்சல் பண்ணால் 3 2 6, 2 2 4. அப்போ 3/2ன்னு கிடைக்கும். 3/2ன்னு கிடைக்கும். இப்போ கேன்சல் பண்ணுறதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சது. இங்கே 3க்கு 3 கேன்சல், 2 0க்கு 2 0 கேன்சல், 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 10ன்னு கிடைக்கும். ரிமைண்டர் என்ன இருக்குது? 10 × 16 இருக்குது. அப்போது 600 அப்படின்னு வரும். இங்கே அசல் பார்த்திங்கன்னா இது வட்டி மட்டும்தாங்க. அசல் 6000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6600. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 6600. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 68,000க்கு ஆண்டுக்கு வட்டி 16 2/3% வீதத்தில் 9 மாதங்களுக்கு தனி வட்டியை காண்க. 2019 கேட்டிருக்காங்க. சேம் அதே மெத்தட் தான். அசல் 68,000 இன்ட்டு பர்சன்டேஜ் கலப்பு பின்னத்தில் இருக்குது. அது பின்னமாக மாற்றிட்டு 9 மாதங்களுக்கு தனி வட்டி என்னவா இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே மல்டிபிள் தாங்க பண்ணணும். மல்டிபிள் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணி ஆன்சர் என்னவாக இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷினும் உங்களுக்கான கொஷின் தான். இதுவும் நீங்கள் ஆன்சர் என்னவாக இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 16,800 தொகைக்கு ஆண்டிற்கு 6.1/4% வட்டி வீதம் 9 மாதங்களுக்கான தனி வட்டி. இது 2023 கேட்டிருக்காங்க. ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.